நம்ம வந்து இதுல போத் அந்த எமோஷனல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடா அது அந்த காஸ்டிங் எல்லாம் மாறாம, ஏன்னா அந்த லாரியில எல்லாம் வந்து கும்பலா நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்துல இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒன்று வேற இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்க இருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிறேன் மேல. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னாரு, நானும் உள்ளதான் உட்காந்துருந்தேன். அதனால உங்களோட உங்க சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும். தெரியுது, பார்த்தது தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க.